ஹலோ ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் சதீஷ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி lamb meat loaf அண்ட் ஈஸ்டர் டெவில் எக். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆலிவ் ஆயில் ஒரு கொஞ்சமா, நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஒரு 50 கிராம்ஸ், அதை வந்து நல்லா சோட்டே பண்ணணும். garlic, fine chopped 25 grams, நெக்ஸ்ட் வந்து சாப் பண்ண மஷ்ரூம், ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்க அந்த மஷ்ரூம் வந்து போட்டு சோட்டே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட், அப்புறம் பெப்பர், அப்புறம் ரோஸ்மெரி வச்சிருக்கேன். ரொம்ப சோட்டை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு சோட்டை ஆன பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ண போயிடலாம். இது மின்ஸ் லேம்ப் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். மின்ஸ் லேம்ப் கூட வந்து நம்ம அந்த சோட்டை பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஆனியன் மஷ்ரூம் எல்லாமே அதை வந்து இதுல போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது கூட எக் லிக்விட், ஒரு எக், parsley, bread crumbs, இது வந்து parmesan cheese, அதை நான் கிரேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பெப்பர், இன்னும் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட். இது ஸ்பைசிக்காக டபாஸ்கோ ஒரு 3 டிராப்ஸ். நெக்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஒரு மசாஜ் மாலிஷ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஒரு ஃப்ளம்மியா ஒரு கேக்கு போல வந்து அந்த லோஃப் வரும். பிரெட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சாஃப்ட்னஸ் வரும். நீங்க எவ்வளவு மசாஜ் கொடுக்குறீங்களோ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த லோஃப் வந்து அருமையா வரும். பாருங்க எப்படி மிக்ஸ் பண்றேன்னு. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ண அந்த லோஃப் மிக்ஸுக்கு இப்போ இதில் ட்ரேல போட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி, எப்படி ஸ்லைஸ் பண்ணி இந்த லோஃப் பிரெட் லோஃப் எப்படி பண்றாங்க அதே மாதிரி ஸ்லைஸ்க்கு நான் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்து மேலே ஒரு கிளேஸ்க்கு வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுக்க போறேன்.
ரெட் லோஃப் மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த லேயர் இது இருக்குங்களா, கண்டெய்னர் இந்த பேக் பண்றது லேயர், அதை வந்து இதை எடுத்து அப்படியே பேக் பண்ணுறதுக்காக அது உள்ள வச்சுப்பாங்க பாருங்க. இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்குங்க, அதை மேல வந்து கிளேஸ் பண்ணலாம். இப்போ மீட் லோஃப் ரெடி. நான் ஓவனில் இப்போ வைக்க போகிறேன். அதோட டெம்பரேச்சர் வந்து 175 and 30 minutes. இப்போ ஓவனில் லோஃபை எடுத்துட்டு இப்போ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கறி சாஸ் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் நம்ம வீட்டில் மட்டன் கறி பண்ணுறது சாஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த கறி சாஸ் நான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணிட்டு இந்த லோஃபை வந்து மேலே வந்து பார்மேசான் சீஸ், பார்ஸ்லி டாப். அவ்வளோதாங்க. இப்போ ஈஸ்டர் டெவில் எக் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கு. இப்போ அது ரெண்டா ஸ்லைஸை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ எக்கு கட் பண்ணிட்டேன். இந்த எல்லோ மட்டும் இதில் போட்டுறேன். இப்போ எல்லோ மேஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பரிக்கா பவுடர் இருக்கு, மைனஸ், டபாஸ்கோ ஒரு ட்ராப்ஸ், மஸ்டர்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், and pepper, salt, இது வந்து சைல்ஸ் போட்டுட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த எங்களுக்கு இந்த பைப்பிங் பேக்ல நான் போட போறேன். பைப்பிங் பேக் இல்லைன்னா கூட நார்மல் ஸ்பூன்ல கூட வைக்கலாம். அப்படின்னு அது இப்போ இந்த பைப்பிங் பேக்ல இருக்கிற எக் வந்து ஒயிட்ல வந்து நான் ஃபில் பண்ண போறேன். பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் லோஃப் டேபிள் எக் ரெடி. இந்த ஈஸ்டருக்கு உங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சதீஷ்.